வசந்தி அக்கா, அடிக்கிற காத்துக்கு காலை அகட்டி வச்சு படுத்தனா அப்படியே சொர்க்கத்துக்கே போவேன். நல்ல நாள் தட்டு பிரியாணியை புடுங்கி தின்னல்ல, நீ சொர்க்கத்துக்கு தான் போவ. ஆமா, உங்களுக்கெல்லாம் தூக்கம் வரலையா? எப்பப்பப்பா என்ன காத்து அடிக்குது. இப்படி ஒவ்வொரு வீட்லயும் தினமும் சடங்கு வச்சா எப்படி இருக்கும்? நீ நல்லா ஓசில தின்னுட்டு ஒய்யாரமா படுத்து கிடப்ப. அவங்க உனக்கு ஆக்கி போட்டுட்டு தலையில முக்காட போட்டுக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. வேற எப்படி இருக்கும்? இப்படித்தான் இருக்கும். அதிகா கொஞ்சம் கால் வலியா இருக்கு, காலிச்சத்தை அழுத்தி விடுறியாமா? எவ்வளவு எகத்தாளத்தை பத்தியா? எனக்கும் தூக்கம் வருதே, தூங்க போறேன். அடி பாவிவளா, அண்ணி நாத்தனார் இப்படி ஆளுக்கு ஒரு மூளையை சாஞ்சு கிடக்குறாளுல. நாம உட்காந்துருந்தோம், அடுத்து எல்லா வேலையும் நம்ம தலையில தான் வந்து விடியும். நமக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு. நல்லா படுத்து தூங்கும். மத்தியானம் சோத்தை தின்னுட்டு எதுவும் வேலை செய்ய போனா சுத்தமா செய்ய முடியல. அப்படி கிறுக்கிறுன்னு புள்ள தச்சு பொம்பளையாட்ட மயக்கெல்லாம் வந்து சுத்துது. சின்ன பண்ணே வசந்தி, ஐயோ என்ன இவ்வளவு இப்படி கொரட்டை விட்டு தூங்குறாளவ? மத்தியானம் சோறு வேற ஆக்க நேரம் ஆயிடுச்சு. ஏக்கா சாப்பிட்டுட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து எல்லாருக்கும் சோறு குழம்பு ஆக்கி வைக்கலான்னு சொன்னாலவ இப்படி சாஞ்சு கிடக்குறாளுவலே ஒட்டுமொத்தமா. என்னடி எழுந்துருங்கடி. என் மாமியாரும் என் நாத்தனாரும் இவ்வளோ கிடக்கிற கடையை பார்த்தாலவ என்னைய பிடிச்சி உழுக்குன்னு உழுக்கிடுவாளுவ. வசந்தி, அட யாரது வசந்தி பொசந்தின்னுகிட்டு? செத்த தூர போங்க, நிம்மதியா தூங்க விடுறீங்களா? சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு. ஏக்கா கொஞ்சம் சும்மா இருக்கா? சாப்பிட்ட சாப்பாடு நிம்மதியா படுத்து தூங்கினாதான் செரிமானம் ஆகும். போ, மத்தியானத்துக்கு சோறாக்கு. எழுந்ததும் சோத்து முகத்துல தான் முழிக்கணும். அவங்களுக்கு எதுவும் வேலை செஞ்சாதான் சோறு செரிமானம் ஆகும்னு சொல்லுவாங்க. இவ என்ன தின்னுட்டு தூங்கினா சரிக்கணும் புதுசா சொல்ற? ஏக்கா பேசாம நீங்களும் படுத்து தூங்குங்க. இந்த கொஞ்ச நேரம், அப்புறம் எல்லாரும் எழுந்து ஒண்ணு வேலை செய்யலாம். உங்க கூட சேர்ந்து நானும் படுத்து தூங்கினேன். என் மாமியார் நாத்தனார் வந்து என்ன ஒட்டு மொத்தமா மேல அனுப்பிடுவாளுவ. பரவாயில்லையா? என்ன நீ எப்ப பாரு மாமியாரு நாத்தனாருன்னு அதுங்களுக்கே பயந்துட்டு கிடக்குற. இந்த காலையில வந்துட்டு 4 அடி வாங்கிக்கிட்டு எங்க போனாலும்னே தெரியல. இனி அவளுக்கு ஒரு வாரத்துக்கு இந்த வீட்டு பக்கம் வரமாட்டாளுங்க. நிம்மதியா படுத்து தூங்குக்கா. அப்படியே அவ்வளவு எதுவும் பண்ணாலுவ நாங்க இருக்கோம், கவலையே படாத, நாங்க பாத்துக்கிறோம். எட்டி உங்களை நம்பி படுக்கலாம்ல? அட சும்மா வளவலன்னு பேசாம படுத்து தூங்கு. ஒண்ணு நீ தூங்க, இல்ல எங்களை தூங்க விடு. எதுக்கு இப்படி ஒண்ணுத்துக்கு இல்லாத நிக்கிற? இந்த வீட்டுல மத்தியான நேரத்துல தூங்கி எத்தனை வருஷம் ஆகுது. ஒரு நாளும் தூக்கம் கிடையாது. தினமும் ஓயாம ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கு. இப்படி எதுவும் காரியம் கணக்கு வந்தாதான் 4 பேர் வர்றதுல போறதுல நம்ம சந்தோஷமா இருக்க முடியுது. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? என் வீட்டுல வந்து என் கோழியை திருடி பிரியாணி செஞ்சு தின்னுபிட்டு இங்கேயே கொரட்டை விட்டு தூங்குவாளுவ. எல்லாத்துக்கும் காரணம் இந்த இருக்க பாரு குந்தாணி, என் மைனி. அதுதான் என் மைனி. என் மைனி ஒன்னதான். ஆஹா, வந்துட்டாளா? இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியலையே. தவக்கல குதிக்கிற மாதிரி வானத்துக்கு பூமிக்கு தாவிக்கிட்டு நிப்பா. என் மைனி, வீட்டுல சோறு குழம்பு ஒண்ணு ஆக்கல, இப்படி படுத்து தூங்குறியே, உனக்கு நல்லா இருக்கா இது? இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு நீ செய்யறதெல்லாம் சுத்தமா சரியில்லை பாத்துக்க. அவ்வளவுதான், அப்புறம் நல்லா இருக்காது. நல்ல மாடு கணக்கா தின்னுபிட்டு எப்படி தூங்குதுங்க பாரு. ஏ ராசாத்தி, இப்ப எதுக்கு நீ பயப்படக்கூடாது, பயப்படவே கூடாது. அதான் இவ்வளவு இருக்காள்வல்ல நாத்தனார்னா பெரிய இவளா? அவ சொல்றதுதான் கேட்கணுமா? இந்த வசந்தி, சின்ன பொண்ணு, ராதிகா எல்லாரும் இருக்காளுவ. சண்டையை இருடி பாத்துக்கலாம். என்ன நான் பாட்டுக்கு கேக்குறேன், நீ அப்படியே வாய் பேசாம நிக்கிற? ஏன் தின்ன பெரிய நீ இன்னும் செரிக்கலையா? இல்ல தொண்டை வரைக்கும் தின்னுபிட்டியா? நீ மட்டும் நல்ல வயிறு முட்டை கொட்டிக்கிட்டல, நாங்களாம் எதை சாப்பிடுறது? ஏய் தங்கா, என்ன ரொம்ப ஓவரா பேசுற? நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? வேணும்னா போய் செஞ்சு சாப்பிடு, இல்லையா பேசாம போய் உட்காரு. என்னது வேணும்னா செஞ்சு சாப்பிடணுமா? இந்த வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு தான் நாங்க இருக்கோம் பாரு. நீ யாரு நினைச்சுக்கிட்டு பேசுற? மைனி இவ்வளவு இருக்காளோன்னு ரொம்ப துடுக்கா பேசாத மைனி, பார்த்து பேசு. என்னடி பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? சோறு குழம்பு எதுவும் செய்ய முடியாதுடி, போ. அப்படி வேணும்னா பழைய கஞ்சி கிடக்கு, அதை எடுத்து சாப்பிட்டுக்க. நான் எப்ப சோறு குழம்பு ஆக்குறேனோ அப்பதான் தர முடியும். உன் இஷ்டத்துக்குலாம் இந்த வீட்டுல எதுவும் நடக்காது, புரியுதா? ஓஹோ, நீ அப்படி வரியா? சரி சரி சரி, பழைய கஞ்சி நான் சாப்பிடணும். வைக்கிற மாதிரி உனக்கு ஆப்பு. என்ன மைனிய, பழைய கஞ்சி இருக்குன்னு முன்னாடியே சொல்லக்கூடாது. நான் பேசாம போய் சாப்பிட்டுக்க மாட்டேன். சரி நீ படுத்து தூங்கு, நான் போய் பழைய கஞ்சி சாப்பிட்டுக்கிறேன். என்ன அடங்கிட்டா? ரொம்ப ஆடுவான்னு நினைச்சோம். ஒருவேளை நம்ம மேல பயம் வந்திருக்குமோ? வந்த சரிதான். ரசாத்தி, அப்படியே விட்டு கொடுத்துறாத. கொஞ்சம் கெத்த மெயின்டைன் பண்ணிக்க. சரி போ. ஊருக்காலம் எதுவும் இல்ல. எதுவும் வெங்காயம் பச்சைமெல்லாம் இருந்தா கடிச்சுக்கோ. சும்மா வந்து அது செய் இது செய்யின்னு சொல்லக்கூடாது, புரியுதா? நாம தான் இந்த வீட்டுக்கு நாத்தனாராச்சே. இந்த வீட்டுல நம்ம சொல்றதுதான் நடக்கணும், நம்ம வைக்கிறதான் சட்டம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவோம் பாத்துக்க. சரிங்க மைனி, நான் இனி எதுவும் சொல்லல. விசேஷம் நடக்கிற வீட்டுல 4 பேர் வருவாங்க போவாங்க. இங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காது. போங்க மைனி, போய் தூங்குங்க. அந்த பயம் இருக்கணும். நீங்க தின்னுவீங்க பிரியாணி செஞ்சு, நான் கேட்டா ஊத்துவீங்க பழைய கஞ்சியா? ஏண்டி பேதில போன மைனி, உனக்கு இன்னைக்கு பாலை ஊத்துறேன் இருடி. சின்னதர இந்த பக்கம் திரும்பி படுங்க. சின்னதர, ஏய் அம்மா, குந்தாணி எப்படி மேல வந்து விடுறா பாரு. லைட்டா பசி எடுக்கிற மாதிரி இருக்கு. மிஞ்சி போன பிரியாணி எதுவும் குண்டன்ல கிடக்குமா கிடக்காதா? ஆளுக்கு ஒரு பக்கமா காலை கிளப்பிக்கிட்டா கிடக்குறீங்க. இந்தா இருங்க.
ஒருத்தியாவது முடிச்சு பாக்குறாளா பாரு, அவ்வளவு நடிப்பு. சும்மா விட மாட்டேன்டி, உங்களை சும்மாவே விட மாட்டேன். இதை அநியாயத்தை கேட்க யாரும் இல்லையா? ஐயோ கடவுளே, இந்த அநியாயத்தை கேட்க ஒரு லாதி இல்லாம போயிடுச்சு. இந்த வீட்டுல பிறந்த என்ன புண்ணியம், ஒருவேளை சோத்துக்கு வழி இல்லாம போயிட்டோமே. ஐயோ, இனி ஆத்தா வீடு அண்ணன் இருக்காங்க மைனி இருக்காங்கன்னு ஒரு நாளும் வரக்கூடாது. வந்தா இதான் நிலைமை. இருக்கிற இந்த பழைய கஞ்சி குடிச்சுக்கிட்டு காலத்தை ஓட்ட வேண்டியதா, யாருக்கிட்ட போய் சொல்ல முடியும்? என் மைனிகாரி செய்யற கொடுமையெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் உண்டா? கேட்கறதுக்கு ஆள் இல்லாமதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. இல்லனா இப்படி ஊருக்காரிகளுக்கு ஆக்கி போட்டுட்டு நாத்தனாருக்கு இப்படி பழைய கஞ்சிய போடுவாளா கடவுளே? அவளை தின்னுபிட்டு எப்படி தூங்குறாளோ பாரு. எல்லாம் என் அண்ணன் சம்பாரிச்ச சொத்து, அவ்வளோத்தையும் என் மைனி அடுத்தவளுக்கு செஞ்சே அழிக்கிறா. ஆனா எனக்கு என் தங்கச்சிக்கு எதுவும் 1 ரூபா செலவு பண்ண அவ்வளவு கணக்கு பாக்குறா. என்னத்த சொல்ல ஏத சொல்ல, என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சாமி. நேத்தி வச்ச கஞ்சம் முன்னாடி வச்ச கஞ்சம் யாருக்கு தெரியும்? நாய் குடிக்க வேண்டியதுலாம் நம்ம குடிக்கிறோம். தங்கமையிலே பாத்துக்க, உன் தகுதியும் தராதி இந்த வீட்டுல பாத்துக்கடி. அடியே அடியே, எதுக்கடி இப்படி நடு வீட்டுல கிடந்து ஒப்பாரி வைக்கிற? என்னாச்சு? என்ன இவ்வளவு இப்படி ஒட்டு மொத்தமா கவுந்து கிடக்குறாளுவ? ஆத்தா, என்னைய பெத்த ஆத்தா வந்துட்டியா? நீ இருக்கையிலே எனக்கு இப்படி ஒரு நிலைமையா சாமி? நீ செத்துட்டா இந்த வீட்டுக்கு நான் படியேறி கூட வர முடியாது போலயே. என் மைனி வீட்டை போட்டுக்கிட்டு உள்ள இருந்துகிட்டே இல்லைன்னு சொல்லுவா போலவே. பாத்தியம்மா என் நிலைமைய பாத்தியா? ஐயோ, யாருக்கிட்ட சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? எருமை எருமை, என்ன ஆச்சுன்னு முதல்ல சொல்லு. இந்த 4 பேரும் காலங்கத்திலேயே கோழி அடிச்சு பிரியாணியை வச்சு தின்னுபிட்டு நம்ம யாருக்கும் சோறு குழம்புன்னு எதுவும் செய்யாம கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குறாளுவேன். நானும் ஒரு பாவி, எவ்வளவு நேரம் தான் பசியோட கிடப்பேன். என் மைனி எதுவும் சோறு இருக்கான்னு பொறுமை எதுவும் கேட்டமா? அதுக்கு மருமகாரி என்ன சொன்னா தெரியுமா? ஏண்டி யாருடி நீ நாத்தனாருன்னா இந்த வீட்டுல வந்து நாட்டாம பண்ணுவிய? நீங்க சொல்றதுதான் நான் கேட்கணுமா? உன் இஷ்டத்துக்குலாம் இங்க இருக்க முடியாதுடி. இந்த பழைய கஞ்சி கிடக்க, அதை எடுத்து குடிச்சியா குடி, இல்ல உன் வீட்டை பாத்துக்கிட்டு போயிட்டே இருன்னு சொல்லி விட்டாமா. எப்படி கொரட்டை விடுறா பாத்தியா? இப்படி இருந்தா வீடு எப்படி விளக்கும்? உருப்படாம தான் போகும். எங்கேயே போங்க, நாசமா போங்க. எனக்கு என்ன, நான் யாரு கேட்கறதுக்கு? எனக்கு இந்த வீட்டுக்குன்னா ஒட்டு இல்ல உறவு இல்ல நீங்க மைனிகாரி சொல்லி காட்டிட்டானே. அப்புறம் என்ன, இந்த இருக்காளவ பாரு, இவ்வளவு வச்சே எல்லாத்தையும் செஞ்சுக்க. இனி பெத்த மாவ பெத்த ஆத்தான்னு யாரும் என்கிட்ட வராதிக்க. சரி போன போது, என் மைனி தானே, பழைய கஞ்சி தானே, குடிச்சா போறேன் ஆத்தா. ஆனா உனக்கும் அப்படி ஒரு நிலைமை வந்துட போது ஆத்தா, கொஞ்சம் பாத்து இரு ஆத்தா. கூட்டுக்காரிய கூட சேர்ந்துட்டா போதுமே, குடும்பத்தையே 2 துண்டு ஆக்கிடுவாள இவ. அடியே எப்படி தூங்குறாளுவ பத்தியா இவ்வளவு 4 பேரும்? குடும்பத்தை பொம்பளை மாதிரி இருக்காளுவ, அவளும் பப்பர் பரப்பிக்கிட்டு தூங்குறாளுவ. எழுந்துங்கடி. அட யார் அது காதுகிட்ட வந்து நயனு கத்துறது? போங்க தூர. ஏ ரசதி, இந்த செத்த நான் படுத்து தூங்குன ஆத்தாளுக்கும் அவளுக்கு சுத்தமா ஆகாதே. என்னவா என்ன வேணும்? சோறு கருன்லாம் எதுவும் வந்து கேட்க கூடாது. ஏதாவது வேணும்னா இந்த நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க, இல்ல உங்க மவ குடிக்கிறால கஞ்சி, அந்த மாதிரி கஞ்சி கிடக்கு, போய் போட்டு சாப்பிடுங்க. ஏண்டி இந்த வீட்டுல கஞ்சி குடிக்கவா நானும் என் மவள இருக்கோம்? இந்த ஊர் சுத்திர கழுதிக்கெல்லாம் உட்கார வச்சு பிரியாணி ஆக்கி போடுற என் மவ இந்த குடும்பத்துல பிறந்தவன், அவளுக்கு பழைய கஞ்சி ஊத்துற. இதான் சரியான சமயம். இந்த இவ்வளவு 3 பேரையும் எழுப்புனா 2 பேருக்கு இடுப்புலமே உடைப்பாளுவ நல்லா. இப்ப என்னத்துக்கு அவ்வளவு இழுக்கிற? ஏன் சடங்கு வீடுனா வருவாளுவ போவாளுவதே? யாரும் வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு? நீ போறல நல்லா அவங்க வீட்டுக்கு வாங்கி சாப்பிட. அவளுங்கெல்லாம் வந்து என்ன உன் மாமியாரி உன் நாத்தனாரி என் வீட்டுல வந்து சாப்பிட்றாங்கன்னு சொல்லிய கட்டலுவ. நீ போனா நல்ல வக்கனை எதனா உட்காந்து சாப்பிட்டுட்டு வர, அப்புறம் இதுக்கு வலிக்குது. ஆமா இவ்வளவு மாதிரி வெக்கத்தை தானே போய் கிடக்குறேன். வீடு வீடா போய் வாங்கிட்டீங்க, தின்னுபட்டு தூக்கத்தை பத்தியா இது உங்களுக்கு? இந்த கேள்வி அவ்வளவு தூங்குறாளவன்னு நினைச்சு சும்மா அதுவா இதுவன்னு பேசாத. கண்ணை முடிச்சாலவ உன் மொழிய 2த்தையும் நோண்டி எடுத்துறாளவ நோண்டி. இடியே எங்க அவ்வளவு ஒத்திக்கத்த வர சொல்ல? காலையில தானே அந்த குடு கொடுத்தாளுவ, அதுக்குள்ள மருந்து படிச்சா என்ன? ஓ இவ்வளவு வந்தா நம்ம மாமியாரி நாத்தனாரி இழுத்துப்பட்டு சாத்துவாளுவ, அதனால இங்கே உட்கார வச்சு இவ்வளவுக்கு சங்கத்தை பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கிய? நடக்காதடி நடக்காது. நான் நினைச்சேன் ஒரு நிமிஷத்துல உங்க எல்லாரையும் பிரிச்சிரும் பாத்துக்க. என் வசதி சின்ன பண்ண எழுந்து இந்த கிழவியை என்னன்னு கேளுங்கடி. அவ்வளவு என்ன கேக்குறது? என் குந்தாடி வேளா எழுந்துருங்கடி. முதல்ல ஓசில சோறு கொடுத்தா 5 குண்டா சோறு திங்கிறது. எழுந்துருங்கடி. என்ன பண்ணு, அதுக்குள்ள மத்தியான சோறு ரெடி ஆயிடுச்சா? மத்தியானத்துக்கு என்ன வடை பாயசம் அப்பளம் எதுவும் உண்டா இல்லையா? பாத்தியம்மா மத்தியானத்துக்கு வடை பாயசம் வேற கேக்குறேன். இதெல்லாம் யாரு கொடுக்குற இடம்? என் மைனி கொடுக்குற இடம், வேற யாரும் காரணம் கிடையாது. வடை பாயசம் அடி வேணும். வடை பாயசம் இந்தா கொடுத்துற வேண்டியதே. இந்த கேள்வி என்னத்துக்கு இப்ப கத்திக்கிட்டு கிடக்குற? என்ன வேணும் உனக்கு? அடியே இப்படி அடுத்த வீட்டுல வந்து கலகம் மூட்டி விட்டுக்கிட்டு வாங்கி தின்னுங்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமானமே கிடையாதா? நாங்களாவது என்னைக்காவது ஒரு நாள் தான் வந்து வாங்கி திங்கிறோம். நீ வருஷம் 365 நாள் இங்கேயே கிடக்குறிய, உனக்கு இருக்கா முதல்ல? அது என்னது பழைய கஞ்சியா? கொஞ்சம் கூட ஒரு மாதிரி பசிக்கிற மாதிரி இருக்கு. எம்மா இப்படியே போச்சு, இவ்வளவு காசை நல்லா ஆக்கி தின்னே கறி ஆக்கிடுவாளுமா, சும்மா விடாத. உங்ககிட்ட என்னடி பேச்சு? ஏண்டி
என்னடி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இவ்வளவு கூட சேர்ந்துக்கிட்டு? ஏன் உனக்கு சோறு குழம்பாக்க அவ்வளவு வழியா இருக்க? நான் பெத்த மவளுக்கு கஞ்ச ஊத்திருக்கேன், அப்படித்தான் ஊத்துவேன். என்ன பண்ணுவேன்? உன்னால என்ன பண்ண முடியும்? விளக்கமத்துக்கு எடுத்த சாறு விடுவேன், சாரி பாத்துக்க. ஆஹா, ஆத்தாட மாவளும் இருக்கிறத பார்த்தா இன்னைக்கு இந்த ராசாத்தியாக்காவை உண்டு இல்லாம பண்ண மாட்டாளோ போலயே. சின்னவனே, 2 பேரும் ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்காளுவ. நேக்கா நவுந்துரு. இல்ல சடங்கு முடியிற வரைக்கும் இந்த வீட்டு பக்கம் விட மாட்டாளோ நம்மள. வசந்தியக்கா சரியா சொன்னேன். சாச்சிக்காரன் காலில் விழுறதுக்கு பதிலாக சண்டைக்காரங்காலே விழுந்துட்டு போலாம். நமக்கு சோறு தான் முக்கியம். இப்போ இந்த அக்கா பேச்சை கேட்டுக்கிட்டு இவ்வளோ எதுவும் ஏடா கூடாம சண்டைக்கு இழுத்தோம், சடங்கு முடிகிற வரைக்கும் அவ்வளோதான். நம்ம வெளியிலே உட்காந்துக்கிட்டு வேடிக்கை மட்டும் தான் பார்க்க வேண்டி வரும். என்ன அவ்வளவு பேரு திரு 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 முழிக்கிறீங்க? என் மவங்கார வரட்டும். நீங்க தானே இவளுக்கு சொல்லி கொடுத்தது இல்ல? உங்களை வந்து வைக்க வேண்டிய வேட்டு. ஐயே, என்ன ஏன் இந்த அக்கா என்ன சின்ன பிள்ளையா நாங்க சொல்லி கொடுக்க? ஓ மருமவ ஓ வீட்ல சோறாக்கலனா அது நீ தானே கேட்கணும். சும்மா எதுக்கு எங்களை குறை சொல்ற? அடையே, என்னங்கடி இப்படி தலைகீழ திருப்பிட்டீங்க? ஏக்கா நீ சும்மா இரு. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்புதான். உனக்கு மட்டும் நீ நல்ல வக்கனையும் ஆக்கி சாப்பிட்டல. இந்த வயசான மாமியார் இருக்காங்க, ஒரு நாத்தனார் இருக்கா, அவளுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்கணும்னு உனக்கு அறிவு இல்லையே என்னக்கா? நாங்க தான் அடுத்த வீட்டுக்காரிவ வேலை இல்லாத படுத்து தூங்கணும். உனக்கு இல்ல? ஒரு சடங்கான வீட்டுல இப்படியே ஒரு பொம்பளை கொரட்டை விட்டு தூங்குவாங்க? என்னம்மா இவனோ நம்ம பக்கம் சாஞ்சி பேசுறாளவளா இல்ல நம்மள எதுவும் கவுக்க பாக்குறாளவளா? அடையே, நீங்க இருக்கிற தெம்பல தாண்டி இவ்வளவு சண்டைக்கு போன. இப்படி என்னைய கோத்த விட்டு நீங்க 3 பேரும் எஸ்கேப் ஆவீங்களே. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அப்படியே இப்ப ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியா? சின்ன பண்ணு, நீ இப்படி எல்லாம் அவகிட்ட பேசினா அவளை ஒண்ணும் செய்ய மாட்டேன், என் மவன் கிட்ட சொல்ல மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அவளை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டி. வீட்டை விட்டு துரத்துறனா இல்லையான்னு பாரு. என் மவளுக்கு ஆக்கி பட்டதை விட அவளுக்கு என்னடி வேலை இருக்கு இந்த வீட்டுல? நான் பெத்த மவ கஞ்ச வச்சுக்கிட்டு குடிக்கிறா. ஏண்டி எடுபட்டவள, உன் அப்பா அத்தா மாதிரி வீடு விட வாங்கி தின்னு வச்சா நாங்க பிள்ளை வளர்த்தோம். தேடும் பாலை என் பிள்ளைக்கு ஊட்டி வளர்த்துருக்க மாதிரி ஊட்டி என் பெத்த வயிறு பத்தி எரியுது. இந்த பாருங்க, எதுவும் பிரச்சனைனா என்னை மட்டும் பேசுங்க. என் அப்பா அம்மாவெல்லாம் இழுத்து பேசாதீங்க, நல்லா இருக்காது. என்ன மைனி உண்மையை சொன்னது வலிக்குதா? இந்த கிழவியே உன் மருமவளாச்சு நீயாச்சு. உன் குடும்ப பிரச்சனையில நாங்க தலையிட மாட்டோம். இந்த மாமியாரும் மருமவளும் இன்னைக்கு அடிச்சுக்குவீங்க, நாளைக்கு சேர்ந்துக்குவீங்க. இடையில நாங்க எதுக்கு? வசதியாக்கா வா போலாம். இவங்க வீட்டுக்கு வந்த மாதிரி அதான் முத தப்பு. இனி இந்த வீட்டு பக்கமே காலையில் எடுத்து வைக்க கூடாது. இந்த சடங்கு முடியிற வரைக்கும் நாங்க எட்டி கூட பார்க்க மாட்டோம். உன் நாத்தனாரையும் உன் மாமியாரையும் வச்சுக்கிட்டே எல்லாத்தையும் செஞ்சுக்கோ. எங்களை கூப்பிடாத சரியா? ஏ போவாதீங்கடி, போயிட்டீங்க அந்த கிழவி இனி கிழிகிழின்னு கிழிச்சிடுவா. வசதியாக்கா என்ன இன்னும் பேச்சு? நடைய கட்டு. வா மைனி, சாயங்காலம் அந்த ராணி அக்கா பேத்திக்கு பிறந்த நாளே அவங்க வீட்டுக்கு போலாம். ஒரு நாத்தனாருக்கு உன்னால சோறு பட முடியல. அசிங்கமா இருக்குக்கா உன்னைய பார்த்தா எனக்கு. அடியே மறுபடியும் சொல்லு. உங்ககிட்ட பேசவே பிடிக்கலக்கா. அடி பாவிவளா, இப்படி நட்டாத்துல நிக்க வச்சுட்டு போயிட்டாளுவளே. என்னம்மா அவ்வளவு இருக்களவே, அவ்வளவு புடுங்குவாளுவே, செய்வாளுவே, பண்ணுவாளுவேன்னு சொன்னேன். இப்ப பாத்தியா உன் நிலைமைய? வா போய் பேசாம சோத்த குழம்பு ஆக்கு. கோழி பிரியாணி ஆக்கி திங்கிற கோழி பிரியாணி. ஏண்டி நடத்த வேண்டியதெல்லாம் சரியா நடத்தி முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்னடி இன்னும்? போ பேசாம. எதுக்கு அதை வீணா போன கஞ்சி வச்சுக்கிட்டு இன்னும் வேடிக்கை காட்டுற? ஏய் அப்பா, 1000 பேரை கூட எதிர்த்து வாழ்ந்துடலாம் போல. ஒரு மாமியாரையும் ஒரு நாத்தனாரையும் சமாளிக்கிறது எவ்வளவு பெரிய வேலையா இருக்கு. எப்படி? ஏடி நடந்ததெல்லாம் நடந்துருச்சுல, அப்புறம் என்ன இந்த பழைய கஞ்சி வச்சுக்கிட்டு படம் காட்டுற? எம்மா நீ நினைச்ச மாதிரி அவளோட பிரிச்சுட்ட. ஆனா நான் நினைச்சது இன்னும் நடக்கலையே. இந்த என் அண்ணன் வர நேரம் ஆயிடுச்சுல்ல, ஆரம்பிக்க வேண்டியதான் அடுத்த வேலைய. அண்ணனோட செருப்பு சத்தம் கேக்குதா பாரு. ஆமா கேக்குற மாதிரி இருக்கு. ஏண்டி அம்மைக்கு ஒரு சின்ன சந்தேகம். எப்படி எல்லாத்துக்கும் எடுத்த உடனே கண்ணுல இருந்து தண்ணி வருது? அம்மையெல்லாம் அப்படி நடிக்கவே முடியலடி. அதெல்லாம் ஒரு சீக்கிரட்டே சொல்ல முடியாது. போனிப்பா. எனக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா? என்னைய கேட்க யாரும் இல்லையே இந்த வீட்டுல. என் மைனிகாரி இப்படி எனக்கு பழைய சோறை ஊத்தி பாதகம் பண்றாளே. அவ மட்டும் பிரியாணி கறி மீன் வாங்கி சாப்பிடுறா. எனக்கு ஒரு நல்ல சோறு போட இப்படி கணக்கு பாக்குறாளே. ஏமா தங்கம், என்னம்மா உன் குரல் அந்த தெருமுக்கு வரை கேக்குது? கேட்காம எப்படி இருக்கு? இந்த வீட்டுல அவ்வளவு கொடுமை நடத்துதுன்னு நான் என்ன சொல்லுவேன்? நீதான் எனக்கு ஒரு முடிவை சொல்லணும். நீ நான் அந்த வீட்டுல இருக்கணுமா இருக்க கூடாதா? சொல்லுனே சொல்லு. நான் யாரு? இந்த வீட்டுக்கு நான் யாரு? பிறந்த பொண்ணு இல்லையா? உன் தங்கச்சிக்கே இப்படி ஒரு நிலைமை வரணுமா? உன் பொண்டாட்டி கோழி அடிச்சு பிரியாணி ஆக்கி தின்னுபுட்டு தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டு எனக்கு இந்த பழைய கஞ்சியை போட்டு வச்சிருக்கான்னு நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? பரவாயில்ல, என் மைனி தானே கொடுத்தா பாரா சாப்பிடுறேன். என் மைனி கையில விஷம் கொடுத்தா கூட அதை நான் நிம்மதியா சாப்பிடுவேன். இதுக்காக மைனி நீ எதுவும் சொல்லிடாதே. பாவ மைனி, சடங்கு நடக்கிற வீடு. நீ அடிச்சு கிடிச்சு எதுவும் சண்டையை போட்டு அனுப்பி விட்டுறாதே. நாளை பின்ன காரியத்துக்கு வரவங்க காரி முடிஞ்சிருவாங்க முகத்துல. எங்கம்மா இருக்கா அவ? எங்க இருக்கா? இந்த உள்ளார பெட்டில படுத்து தூங்குது. போ போய் எதுவும் சத்தம் மட்டும் எழுப்பாத. பாவ மைனி, காலையில படுத்தவங்க இன்னும் எழும்பல. சத்தம் கட்டாம கேளுனே. அடிக்கிறதா இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு தெரியாம அடி சரியா? என்ன செய்யறது? என் நிலைமை. இந்த மாடு குடிக்க வேண்டிய கஞ்சை நான் குடிக்கிறேன். சரி, நம்ம ஆத்தா விடு, நம்மள எதனா ஆக்கி சாப்பிடணும். நான் போய் உலைய பத்த வைக்கிறேன். அடியே கொஞ்சம் ஏன் வந்தா போதும், இந்த தங்கமயில தலையிலே மோள அரைப்பா. வீடு வேணா சும்மா. இனிமேதான் ஆரம்பிக்குது